ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு செய்திக் கட்டுரை HMPV வைரஸ் குறித்து அச்சம் வேண்டாம், விழிப்புணர்வு அவசியம். எழுதியவர் என். ஹேமாவதி. கோவிட் தொற்று இந்த உலகத்தையே புத்தியல்புக்கு மாற்றிவிட்டு ஓய்ந்தது. நம் தலைமுறை சந்தித்திராத ஒரு பேரிடர் அனுபவத்தை தந்தது. உலகமே வீடுகளுக்குள் முடங்கி போனது. தடுப்பு மருந்து மூலம் அந்த நுண்கிருமியின் வீரியத்தை குறைத்து விரட்டியது உலகம். அதற்கான யுத்த களத்தில் முன்வரிசையில் நின்றது நம் நாடு. கோவிட் பாதிப்புக்கு பிறகு அவ்வப்போது புதிய புதிய வைரஸ்கள் பரவுவதாக செய்திகள் பரவி மக்களை பதற்றத்தில் ஆழ்த்தி வருகின்றன. ஆயினும் எந்த பெரிய பாதிப்பையும் அவை எதுவும் ஏற்படுத்தவில்லை. தற்போது HMPV வைரஸ் பரவலாக்கம் குறித்து மக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வழக்கம் போலவே இந்த வைரசும் சீனாவில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறது. ஏற்கனவே அங்கு குளிர்காலம் நிலவி வரும் சூழலில் இந்த வைரஸ் பரவல் தீவிரமாகி ஏராளமானோர் மருத்துவமனையில் குவிகிறார்கள். குறிப்பாக வட சீனா, பீஜிங், தென்மேற்கு நகரமான சோங்கிங் மற்றும் தென் சீனாவில் உள்ள குவாங்டாங் மாகாணம் போன்ற பகுதிகளில் இந்த வைரஸ் தொற்று நிறைய பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 14 வயதிற்கு குறைந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக சீனாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்று வைரசும் சீனாவிலிருந்தே பரவியதால் உலகம் விழிப்புணர்வு பெற்றது. பெரும்பாலான நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இறங்கின. இந்தியாவிலும் கண்காணிப்பு விரிவடைந்திருக்கிறது. பாதிப்பு உணரப்பட்ட சில மாநிலங்களில் பொதுவெளிகளில் மக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உண்மையில் HMPV என்பது புதிய நுண்கிருமி அல்ல. அது சீனாவில் உருவான வைரசும் அல்ல. 2001ஆம் ஆண்டிலேயே இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுவிட்டது. உலகெங்கும் அவ்வப்போது சளி, இருமல், காய்ச்சலை உருவாக்கிக் கொண்டிருக்கும் சாதாரண நுண்கிருமிதான் இது. இதை ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் என்பார்கள். இந்த வைரஸ் இந்தியாவிலும் ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களை பாதிக்கும். தற்போது சென்னையில் 1, சேலத்தில் 1 என தமிழகத்தில் 2 குழந்தைகளை பாதித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வழக்கமாக குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் அவர்களை இந்த வைரஸ் எளிதாக தொற்றிக்கொள்ளும். வழக்கமாக குளிர்காலத்தில் ஏற்படும் இயல்பான பாதிப்புகளே HMPV வைரசுக்குமான அறிகுறிகள். இந்த வைரஸ் தும்மல், இருமல் மூலம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவும். பரவலின் வேகம் இயல்பை விட அதிகம் என்பதே இந்த வைரஸ் உருவாக்கும் சிக்கல். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது என்கிறார்கள் மருத்துவர்கள். இருமல், சளி போன்றவற்றுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகளே இந்த நோய் பாதிப்புக்கும் கொடுக்கப்படும். முழுமையான ஓய்வும் தேவை. இந்த வைரஸ் பொதுவாக 3 முதல் 6 நாட்கள் உயிருடன் இருக்கும். தொற்று எவ்வளவு கடுமையானது என்பதை பொறுத்து பாதிப்பின் தன்மை இருக்கலாம். பாதிப்பு அதிகரித்தால் மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது நிமோனியா போன்ற பாதிப்புகளும் ஏற்படக்கூடும். ஏற்கனவே ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் நோய் பாதிப்பு கொண்ட நோயாளிகளை இந்த வைரஸ் பாதிக்கும் போது அவர்களுக்கு சுவாசிப்பதில் அதிக சிரமம், சோர்வு மற்றும் காய்ச்சல் இருக்கலாம். அவர்கள் நிச்சயம் மருத்துவர்களின் ஆலோசனை மற்றும் கண்காணிப்பு பெறுவது மிகவும் முக்கியம். ஆவி பிடிப்பது, உப்பு நீரில் வாய் கொப்பளிப்பது போன்ற செயல்கள் பாதிப்பின் தன்மையை குறைக்கும். போதிய அளவு தண்ணீர் அருந்துவதும் ஓய்வும் இந்த வைரஸிலிருந்து குணமடைவதற்கு அவசியமானது என்று கூறியுள்ள மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த வைரஸால் ஏற்படும் அறிகுறிகளுக்கு ஏற்கனவே போதிய சிகிச்சைகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சில பழக்கங்களை வாழ்க்கை முறையின் அங்கமாக எப்போதும் மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயமாகியிருக்கிறது. குழந்தைகளுக்கும் நாம் அதை பயிற்றுவிக்க வேண்டும். ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் என்று இல்லை. சாதாரணமாக இருமல் அல்லது தும்மல் வரும்போது கூட கைக்குட்டை அல்லது துணியை வைத்து வாயை மூடிக்கொள்ள வேண்டும். இருமல் மற்றும் தும்மலுக்கு ஒரு தனி கைக்குட்டை அல்லது துண்டை பயன்படுத்த வேண்டும். பிறகு கைகளை சோப் கொண்டு கழுவ வேண்டும். சளி இருந்தால் சுய பொறுப்புணர்வோடு முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஓய்வெடுக்க வேண்டும். சளி, இருமலால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திய கப், தட்டு, கரண்டி போன்ற பாத்திரங்களை மற்றவர்கள் பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம். ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் ஒவ்வொரு சிகிச்சை முறை இருக்கிறது. சில காய்ச்சல்களுக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. சில காய்ச்சல்கள் வேறு பிரச்சனைகளின் அறிகுறிகளாக வரலாம். நோய் பாதிப்பு அதிகமாகும் போது மருத்துவரின் ஆலோசனை பெற்றே மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய நேரடியாக மருந்தகங்களுக்கு சென்று மாத்திரைகளை வாங்கி சாப்பிடக்கூடாது. அது எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடும். இதுவரை ஹியூமன் மெட்டாநியூமோ வைரசுக்கு குறிப்பிட்ட எதிர்ப்பு மருந்து எதுவும் தயாரிக்கப்படவில்லை. தடுப்பூசியும் இல்லை. அதே நேரம் இந்த வைரஸால் பெரிய அளவிலான உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை. மத்திய சுகாதார அமைச்சகம் ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் குறித்த சர்வதேச
சர்வதேச தாக்கத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பரவல் அதிகமாகும் பட்சத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்து வருகிறது. வழக்கமாக இது மாதிரியான ஆயிரக்கணக்கான நுண்கிருமிகளை எதிர்கொண்டே மனித இனம் இந்த நூற்றாண்டுக்கு வந்திருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு ஆரோக்கியமாக உற்சாகமாக நாம் நம் அன்றாட வேலைகளை கவனிப்போம். சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளை நம்பாமலும் பரப்பாமலும் மத்திய மாநில சுகாதாரத்துறைகள் தரும் செய்திகளை மட்டுமே நம்புவோம். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை HMPV வைரஸ் குறித்து அச்சம் வேண்டாம், விழிப்புணர்வு அவசியம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.